பீஃப் சுக்கா. அது நண்பா இன்றைக்கி பீஃப் சுக்கா சூப்பராகும். ஸோ ஃப்ரை பண்ணலாம் தான் பண்ண போகிறேன். கடாய் பீஃப் சுக்கா சூப்பராகும் நண்பா. ஸோ கண்டிப்பாக பாருங்கள். அதே மாதிரி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க. என்னோட வீடியோ வரும்போது நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஓகே நண்பா. ஸோ வீடியோக்குள்ள போகலாங்களா? ஸோ இப்போ ஆனியனை கட் பண்ணிக்கோங்க. சாப்பிட்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. சின்ன சின்னதாக சின்னதாக இப்படி பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும். போடலாம்னா ஆயில் போடாமல் போட்டுக்கலாம். வெங்காயம், இதோட உப்பு போட்டுக்கிறேன். கல்லுப்பு போட்டுக்கிறேன். கல்லுப்பு தேவையான போட்டுங்க. இதில் போட்டிங்கன்னா இதுக்கு தண்ணிலாம் அப்படியே கொஞ்சம் அப்படியே இந்த தண்ணியெலாம் கொஞ்சம் ட்ரை ஆகிடும். வெங்காயத்தில் இருக்குது. அப்போ தான் சீக்கிரம் உங்களுக்கு வெந்துடும். சாப்பிட்றது சூப்பராக இருக்கும். இப்போ ஆயில் ஊற்றிக்கலாம். தேவையான ஆயில் ஒரு 5 மணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், நல்லா இதாக வச்சு சூப்பராக இருக்கும். சாப்பிட்ருக்கும். பெப்பர் 1 கிராம் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பெப்பர் அதுக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றது. நாங்கள் இப்போ சில்லி யூஸ் பண்ணிக்கிறோம். ஒரு 5 பச்சை மிளகா போட்டுருந்தா நல்லாயிருக்கும் சாப்பிட்றது. உப்பு பண்ணிக்கலாம். சுக்கால கொஞ்சம் ஸோ இப்போ மிளகாத்தூள் போட்டுருக்கேன். மிளகாத்தூள் ஒரு 3 கிராம் போட்டுருக்கேன். இப்போ மல்லித்தூள் போட்டுருக்கேன். ஸோ மல்லித்தூள் ஒரு 3 கிராம் போட்டுருக்கேன். ஸோ இந்த கறி பேஸ்ட்டு ஒரு 2-3 கிராம் போட்டுருக்கேன். ரொம்ப இல்லை, நான் கொஞ்சமாக தான் பண்ணுறேன். இப்போ தானே. ஸோ மஞ்சத்தூள் லைட்டாக போட்டுங்க. ஒரு 2 கிராம் போட்டுங்க. மஞ்சத்தூள் போட்டாச்சு. கறி பவுடர், ஜீரா பவுடர், இது ரெண்டுமே மிக்சிங் இருக்குது. இது ஒரு 2 கிராம் 3 கிராம் போட்டுங்க. சாப்பிட்றது நல்லாயிருக்கும். ஒரு தடவை டீப் போட்டுலாம். ஏற்கனவே பாயில் பண்ணி சொல்லுது. டீப் பண்ணலாம். இது ஒரு அரை கிலோ இருக்கும் டீப்பு. பெப்பர் பொடி இந்த இதானதுக்கப்புறம் போட்டுக்கலாம். பாருங்கள், வெங்காயமே தெரியும். இந்த மாதிரி இதாகிடுச்சு. சூப்பராக சாப்பிடுது. ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். நான் ஏற்கனவே இதை பாயில் பண்ணியிருக்கேன் பீஃபு. ஸோ இதை கொஞ்சம் அப்படியே ட்ரை பண்ணிங்கன்னா அது சுக்காவாயிடும். ஃபயர் கூட ஏற்றியாச்சு. கடாய் பீஃப் சுக்கா சூப்பராகும். ஸோ லாஸ்ட்டில் பெப்பர் பொடி, பெப்பர் முழு பெப்பர் போட்டுருக்கேன். இதுவும் போட்டுருக்கேன். நம்ம நல்லாயிருக்கும். டேஸ்ட்டாக நல்லா காரமாக சூப்பராகும். பெப்பர் போட்டாச்சு. கடாய் பீஃப் பெப்பர் சுக்கா சூப்பராக செம்மையாக இருக்குது. இந்த மக்கள் இதுதான் சுக்கா வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணிங்களா சுக்காவாயிடும். ரொம்ப பண்ண போதும். ஸோ மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். அப்படியே சாப்பிட்றது அருமையாக இருக்கும். அதுதான் ரெடி. ஸோ கடாய் பெப்பர் பீஃப் சுக்கா ரெடி. சூப்பராக. இன்னொரு நாள் பீஃப் சுக்கா பண்ணுறேன். பெப்பர் சுக்கா சூப்பராகும். ஸோ ரெடி. சாப்பிட்ற வேலை தான்.
ஸோ ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான். ஸோ நம்ம சூப்பராக சுக்கா ரெடி ஆகிடுச்சு. வச்சு குப்பூஸில் வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ குப்பூஸ் தான் எப்படி இருக்கு டேஸ்ட் சொல்கிறேன். செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. அருமையாக இருக்குன்பா, செம்மையாக இருக்குது, செம்ம டக்கராக இருக்குது, வேறு லெவலாக இருக்குது. சுக்கா பெப்பர் போட்டு அருமையாக இருக்குது, உங்களுக்கு தெரியும். லைட்டாக உப்பு மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. மற்றபடி சூப்பராக இருக்குது. மசாலா இறங்கி இந்த முழு பெப்பர் நல்லா செப்பியாக இருக்குது, சாப்பிட்றதுக்கும் நல்லா. அப்புறம் இந்த பச்சை மிளகா போட்டுருந்தா அதுவும் நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு. ஸோ நண்பா, இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுங்க, என்னோட வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஜஸாக்கல்லாஹ்.